வணக்கம் மக்களே! நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு தெரியுங்களா? ஒரு பெருமாளை பற்றி பேச போகிறோம். பெருமாளை பற்றி என்ன பேச போகிறோன்னா, அந்த காலத்தில் ஒரு நாள் இந்த பையனுங்கள்லாம் இருக்காங்கள்ல, சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடசாலை செய்கிறாங்க. ஒரு குருக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நம்ம கடுமையாக உழைக்கணும், படிக்கணும், ஏன் கடுமையாக உழைக்கணும் குருநாதா? லைட்டாக உழைச்சிக்கிட்டு மெதுவாக வாழ முடியாதான்னு கேட்டப்ப, வாழ முடியாதனப்ப அப்போ அந்த குருநாதர் சொல்கிறாரு, ஒரு கதை சொல்கிறாரு. ஏன் கடுமையாக உழைக்கணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறாரு. ஏன் கடுமையாக உழைக்கணும்னா, உலகத்தில் எத்தனை கோவில், எத்தனை ஆலயங்கள், எத்தனை தெய்வம் இருக்காங்க, ஏன் திருப்பதியில் மட்டும் இவ்வளோ காசு வருதுன்னு கேட்குறாரு. இவ்வளோ காசு திருப்பதியில் மட்டும் ஏன் காணிக்கையாக சேருது? ஏன் அது மட்டும் செல்வந்த கோவிலாக இருக்குது? ஏன்னா மற்ற கோவிலில் காலையில் பூஜை மடை சாத்திடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் சாயந்தரம் பூஜை கொஞ்ச நேரத்தில் மடை சாத்திடுவாங்க, தெய்வங்கள் ஓய்வெடுப்பாங்க. ஆனால் திருப்பதியில் மட்டும் காலையிலேருந்து காலையில் 3 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். பெருமாளுக்கு ஓய்வே கிடையாது. கொஞ்ச நேரம் கூட அவருக்கு ஓய்வு இல்லை. வெறும் ராத்திரி 12 மணிக்கு நடைய சாத்தினாங்கன்னா காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அப்போ பாருங்களேன், 1 2 3 மணி நேரம் தாங்க ஓய்வு. அப்போ சொல்கிறாரு, கடவுள் பார்த்தீங்களா, காலைல 3லேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் தரிசனம் கொடுக்குறாரு மக்களுக்கு. அவர் கடுமையாக உழைக்கிறார் தானே. கடுமையாக உழைச்சா தான், தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் அவர் தரிசனம் கொடுத்த வசி தான் அந்த பெருமாள் கோயிலில் இவ்வளவு செல்வங்கள். கடுமையாக உழைச்சா தான் காசு, செல்வம் நிறையும், செல்வம் பெருகும்ன்றது கடவுளுக்கே இருக்கும்போது மனிதர்களுக்கு இருக்காதா? அப்போ நீயும் கடினமாக உழைக்கணும், நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டால் தான் மனுஷனும் ஜெயிக்க முடியும்னு அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.